ख्वाब में तेरे हम है पूरे दिल के साथ, दिल के साथ, हाँ दिल के साथ। अरे नहीं है दुनिया, नहीं है खुशियाँ, नहीं नहीं तेरी बुनियाद। जहाँ चले तू एक कदम, चले दो कदम, हम तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ, हाँ तेरे साथ। तेरी मंजिल के हैं हम सफर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। अनगिनत सपने आशाएं, बिन बंदिश बिन सीमाएं, चाहे जो हालात बने हम साथ खड़े हैं हम साए। कदम मिलाकर चलने को हम जान हथेली पर लाए, जान हथेली पर लाए, हाँ जान हथेली पर लाए। ओ तेरी उम्मीद, ओ तेरी उम्मीद, तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। दिल से दिल का बंधन है, ताल से ताल का संगम है। जीतेंगे बाजी ये इरादों में दमखम है। हसरत से बढ़कर मोदी केयर है, चाहत से बढ़कर मोदी केयर है, जुनून से बढ़कर मोदी केयर है, सपनों से बढ़कर मोदी केयर है, परवानों से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। Good Modicat morning, friends. Good Modicat morning. உங்கள் அனைவருமே வருக வருகிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ரோக்ராம்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வெற்றியின் பாதை 2021. இதுல ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஒரு ப்ரோக்ராம் பேரு பரிவர்த்தன். பரிவர்த்தன்னா மாற்றம், ஒரு புதிய மாற்றம். சோ அந்த புதிய மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம், ஒரு வெற்றி நடை போடுற ஒரு பயணம் தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம். இந்த பரிவர்த்தன் பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன். இந்த பரிவர்த்தன்ல பல லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மாற்றத்துக்கு முக்கியமான காரணியா இந்த ப்ரோக்ராம் இருந்திருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்குது. இந்த ப்ரோக்ராம் 90 minutes ப்ரோக்ராம் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என் பேர் பழனியப்பன். நான் மோதி கேர்ல ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டு இருக்கிற டெரிட்டரி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் பரிவர்த்தன் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். பரிவர்த்தன் ஒரு 90 minutes ப்ரோக்ராம். இந்த 90 minutes ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 3 பாகங்களா இருக்கும். 3 பாகங்கள் என்னெல்லாம் இருக்கும்? முதல்ல நம் கம்பெனி பத்தி, மோதி கேர் பத்தி, ஒரு மாபெரும் கம்பெனி பத்தி முழு விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இதுல எதை மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது, அது எப்படி இந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். மூன்றாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இந்த பிசினஸ்ல லட்சக்கணக்கான பேர் சாதனை பண்ணிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை மட்டுமில்ல, பல பேரோட வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாங்க. அத மாதிரி பல லட்சியங்கள், பல சாதனைகள் பண்ண லட்சக்கணக்கான பேர்ல 2 முக்கியமான நபர்களையும் நீங்க பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிலும் இந்த பரிவர்த்தனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னது? சங்கமம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சங்கமம் நார்த் இந்தியால இருக்கிறதும் சவுத் இந்தியாக்குள்ளதும் ஒரு அழகான ஒரு சங்கமம் தான் இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு விட்னஸ் a wonderful program today. சோ இந்த ப்ரோக்ராம நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போகணும், யார் இந்த ப்ரோக்ராம் எடுக்க போறான்னு சொல்றதுக்கு முன்னாடி let me tell you one thing. புதிதாக வந்திருக்கிறவங்களுக்கு இந்த பரிவர்த்தன் மூலமாக உங்களுக்கு மோதி கேர் பத்தி 99% இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். 99% தானே, அப்ப பாக்கி இருக்கிற 1%? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த லிங்க் உங்கள்கிட்ட யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருந்தா போதும். உங்களுக்கு பாக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த பயணத்திலேயே உங்களை அழைச்சிட்டு போக போறாங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறவங்க பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக போறது பரிவர்த்தன் யாரு அவங்க. நம் மோதி கேர்ல ஹையஸ்ட் டைட்டில்னு ஒண்ணு சொல்லுவோம், குளோபல் பிளாக் டைமண்ட் டைரக்டர்ங்கிற ஒரு பதவி. இந்த பதவியை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பல சாதனைகள் அவங்க பண்ணிருக்கிறாங்க, பல சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பிசினஸ் அவங்க ஆல் இண்டியா லெவல்ல அழகா அற்புதமா பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வரிசையில் அவங்க பல நூற்றுக்கணக்கான ட்ரைனிங்ஸ்களும் கொடுத்திருக்கிறாங்க வெவ்வேறு மாடியூல்ஸ்ல. சோ இந்த ஒரு செஷன் அவங்க தான் எடுக்க போறாங்க. So I would like to welcome none other than நம் தமிழ்நாட்டின் பெருமை குளோபல் பிளாக் டைமண்ட் டைரக்டர் பிரியா சதீஷ்குமார் அவர்களே. Over to you, Priya Satishkumar. Welcome, ma'am. Good morning, everyone. Ellarum eppadi irukom? I'm seeing everyone in my gallery view, so I'm so happy to see you all. So இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. எனக்கு Thursdaysனா ரொம்ப பிடிக்கும். First thing, I was born on a Thursday. Second thing, I always பரிவர்த்தன் மக்களுக்காக ஒரு ப்ரோக்ராம், அதாவது நம்ம வந்து என்னோட எய்ம், நிறைய லீடர்ஸோட எய்ம், ஏன் நம்ம சமீர் மோதி அவர்கள் உடைய எய்மும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் ஒவ்வொரு இந்தியனையும் அவங்களோட லைஃப் ஸ்டைல நான் மாத்தணும் அப்படின்றது, ஒரு பினான்சியல் ஆசாதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சமீர் மோதி அவர்கள். சோ இந்த Thursday பல மக்கள், இப்ப சொன்னாங்க லட்சக்கணக்கான மக்கள் இதுல சக்சஸ் ஆயிருக்காங்க. இப்போ இங்க வந்து இருக்கிறவங்க கூட இதுல இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்றதை விட அவங்களையும் மாத்திக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைய அமைக்கிறதுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்றத நம்புறோம். இந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லைக் யூ நோ, எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏதாவது ஒரு அடிஷனல் இன்கம் வேணுமா? எஸ், எல்லாருக்குமே ஒரு அடிஷனல் இன்கம் வேணும். வாரன் பஃபே, ஒரு வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் லே ஒரே பாஸ்கெட்குள்ள எல்லா முட்டைகளையும் வைக்காதீங்க அப்படின்றாரு. முட்டைகள்ன்றது உங்களுடைய டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். So you know, everybody should have extra other opportunities with you. அப்பதான் நம்மனால வந்து ஒரு அழகான லைஃப் ஸ்டைல், நம்ம கனவுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல நம்மனால வாழ முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இப்ப நீங்க சாலரிடா, நோ ப்ராப்ளம், ஒரு அடிஷனல் இன்கம் நம்ம இப்பத்துல இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். யூஆர் ஸ்டூடெண்டா, நோ ப்ராப்ளம், ஏன்னா அவங்களும் அவங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அழகான இன்கம் தயார் பண்ணிக்கலாம். இஃப் யூஆர் அ ஹவுஸ் வைஃப், சின்ன ஆசைகள் எல்லாம் நீங்க தீர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுவும் இந்த பரிவர்த்தன்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க டீச்சர்ஸா, யூ கேன் டூ இட் இஸ் இன் அ பார்ட் டைம். நீங்க பியூட்டிஷியன்ஸா, அவங்களும் இது பண்ணலாம். சோ இத்தனை வகையான மக்கள், யாரும் நீங்க படிக்கவே இல்லை ஆனா நான் என்ன பண்றது, இப்ப எனக்கு ஜாப் இல்ல அப்படின்னா கூட அவங்களும் இது பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இல்ல, ஜஸ்ட் இந்த ஒரு 90 minutes எங்களோட இருங்க, you will know what exactly you can do. And today's பரிவர்த்தன் is going to be special. ஏன்னா இது வந்து யங்ஸ்டர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைய, அதாவது படிக்கும் பொழுதே நிர்ணயிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப அவங்க ரொம்ப பெரிய பொசிஷன்லயும் இருக்கிறாங்க. So without wasting any of the time, I will start sharing the பரிவர்த்தன் slides. So okay, so can you see the slides, sir? தெரியுதா? Very clear, ma'am. சோ பரிவர்த்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு மாற்றம். என்ன மாதிரியான மாற்றம்? நம்ம எண்ணங்களை நம்ம மாத்திட்டு, நம்ம வந்து ஒரு விடாமுயற்சியோட நம்மளை மாத்திட்டு, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளையே நம்மளுடைய எண்ணங்களை மாத்திட்டு இந்த உலகத்தை மாத்துற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட் எப்ப வரும்னா, நாம ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுட்டு அந்த லட்சியத்தை கண்டிப்பா நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய மனப்பக்குவமாகவும் இருக்கும். அதை நம்ம சமீர் மோதி சார் ரொம்பவே அழகாக சோச் பத்லோ குத்கோ பத்லோ துனியா பத்லோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சோ
ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு, எல்லாருக்குமே வந்து அன்றாட தேவைகள் இருக்கு. அதே நேரத்துல ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம், இந்த 2020 இன்சிடென்ட்க்கு அப்புறம், அதாவது ஒரு ஹோல் இயர் எப்படி காணாம போச்சு அப்படின்றதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி போச்சுன்னா நிறைய பேர் காலேஜஸ்ல ஜஸ்ட் லைக் தட் படிக்கவும் இல்ல, எல்லாம் ஆல் பாஸ் அப்படின்னு வந்துடுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே குறைவாயிடுச்சு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் குறைஞ்சிருச்சு. இப்ப யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, இப்ப வந்து மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த பினான்சியல் செக்யூரிட்டி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஜாப்ஸ்ல இருக்கும், பட் ஜாப் கிடைக்குமான்றதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய ட்ரீம்ஸ், நம்மளுடைய தேவைகள், அதாவது லைக் யூ வாண்ட் டு ஹேவ் அ குட் ஹவுஸ், ஒரு நல்ல ஃபேமிலி டைம், நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நம்ம கிட்ட ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும், நம்ம நல்ல ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்தாகணும், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். அதே ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். சோ நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல 100% பீப்புள்ல 1% ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும்தான் உலகத்துல இருக்க 99% ஆஃப் பீப்புளோட கேஷ் இருக்கு, மணி இருக்கு சொல்றாங்க. அவங்கதான் ரிச்சஸ்ட் பீப்புள். அண்ட் இந்த அவங்களுக்காக இந்த 99% ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அப்படின்றது ஒரு இது இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் பிக் ட்ரீம்ஸ். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், ஒரு பேஷனோட, they don't want to be working under somebody. அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பில்ட் பண்ணவங்க தான் அந்த 1% ஆஃப் பீப்புள். அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பட் நம்ம இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் லைஃப் லீட் எதுக்கு பண்றோம்னா, ஒண்ணு நமக்குள்ள இருக்க ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங், இன்னொன்னு காஸ்ட் ஆஃப் லிவிங். சோ காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. 1960ல 100 ரூபாய் இருந்தாலும் வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா 2020ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இருந்தா கூட நம்மளால வாழ்க்கை நடத்துறது ரொம்பவே சிரமமா இருந்தது. ஓகே, இப்ப 2021 போக 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 எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. ஆனா உங்களோட சேலரியோ இல்ல நம்மளோட இன்கமோ உயர்ந்துச்சா, பெரிய கேள்விக்குறிதான். ஓகே, சோ இதுக்கு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்னதான் பண்ண முடியும்? ஹவு ஷுட் ஐ பிரேக் அவுட்? எப்படி நான் இந்த ஒரு வலையில இருந்து, இந்த ராட் ரேஸ்ல இருந்து என்னால எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 வழி. ஒண்ணு டிபெண்டன்சி பிளான், அது பண்ணிட்டே தான் இருக்காங்க மக்கள், இததான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, ஒரு 20ல இருந்து 25 வருஷம் வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, அந்த படிப்புக்கு ஏத்த ஒரு ஜாபை தேடிக்கிறாங்க, 40 வருஷம் உழைக்கிறாங்க, 40 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்ட ப்ராவிடன்ட் ஃபண்டோ கிராஜுவேட்டியோ வச்சுட்டு அவங்க மத்த வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்டா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அதே மாதிரி இப்ப ஷாப் கீப்பர்ஸ் இருக்காங்க, which are like அவங்க கடை ஓபன் பண்ணி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அதே நேரத்துல ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஆஃபீஸ் அந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சாதான் கிளைண்ட்ஸ் வருவாங்க, கிளைண்ட்ஸ் வந்தாதான் அவங்களுக்கு இன்கமே இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் இல்லாம நம்மளால இன்கம் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த டிபெண்டன்சி பிளான்ல இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் சொன்னேன் இல்லைங்களா, 99% அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டிபெண்டன்சி பிளான்குள்ளவே ராட் ரேஸ்ல ஓடிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்கனால இந்த கனவு வாழ்க்கையை வாழ முடியல. சோ அடுத்த ஒரு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆசாதி பிளான் நம்ம சொல்லுவோம், which we say it as passive income. இந்த passive income இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 1% people, அந்த 1% people உலகத்துல இருக்க எல்லா ஒரு ஆசைகள், அவங்களுடைய கனவுகளை ஃபுல்ஃபில்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மல்டி மில்லியனர்ஸ், ஏன்னா பணமே அவங்களுக்கு வேலை செய்யும். இன்னொன்னு அபரீதமான டேலண்ட், லைக் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் உள்ளவங்க, லைக் they can be a writer or a music directors or they can be like scientist. இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எப்பயோ செஞ்ச ஒரு வேலைக்கு இன்னமும் அதிக டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களோட வேலைக்காக கிடைத்து கொண்டு இருக்கிற அமௌண்ட் இன்கம் தான் இந்த பாசிவ் இன்கம். சோ இப்ப நம்ம ரெண்டுக்குமே நம்ம வந்து எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பிகாஸ் we don't know how much talent we are and are we, நம்ம வந்து அந்த டேலண்ட்டுக்காக நம்மளுக்கு ரெகுலரா இன்கம் வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொன்னு வந்து நமக்கு we are not multi millionaires where money gives us money. But there is an industry, my dear friends. அந்த இண்டஸ்ட்ரியில you can be anything. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவங்களுக்கும் பாசிவ் இன்கம் கிடைக்கும். அந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி.
சோ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து ரெண்டு விதமா தான் நம்மளால வந்து பிசினஸே பண்ண முடியும். ஒன்னு ட்ரெடிஷனல் வே, இன்னொன்னு டைரக்ட் செல்லிங். சோ இந்த ட்ரெடிஷனல் வே என்னது, ஒரு மேனுஃபேக்சர்ல இருந்து ஒரு கன்சியூமர் கிட்ட பொருள் போய் சேரணும் அப்படின்னா மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாரு, அவரோட ப்ராஃபிட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிஷனலா he will sell it to distributor அவரோட ப்ராஃபிட்ட வச்சுட்டு ஹோல்சேலர் கொடுப்பாரு, ஹோல்சேலர் வந்து ரீட்டைலர் கொடுப்பாரு. இது எல்லாமே நாங்க தான் இந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம், இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குன்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் டிவில வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய பிரபலங்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நம்ம போய் வாங்குவோம். சோ இந்த இடையில உள்ள எல்லா விஷயத்துக்கும் பணம் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம் as customers. பாருங்க, 35 ரூபாய் பொருள் வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். அந்த இடையில உள்ள பணம் எல்லாமே நம்ம தான் அதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். சோ நாமளே ப்ரமோட் பண்ணி நாமளே வாங்குற மாதிரி ஒரு கதை தான் ட்ரெடிஷனல் பிசினஸ். அதே டைரக்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்துரும். அப்ப அந்த இடையில உள்ள பணம் அத்தனையுமே நமக்கே திருப்பியும் போனஸா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் டைரக்ட் செல்லிங். இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு சிம்பிளா நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து பொருள் வருது, சோ அந்த பொருளுக்கான கேரண்டியும் மேனுஃபேக்சர்ஸே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ we can நம்ம பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணும் பொழுது வரக்கூடிய போனஸஸ் தான் இந்த மிடில் மணி வந்து நமக்கு போனஸஸா திருப்பி வருது. சோ இந்த மாதிரியான டைரக்ட் செல்லிங் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகிறதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவையான பொருளை தான் அங்கேருந்து நம்ம வாங்க போறோம். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ரிஸ்க் இல்ல. ரிஸ்க் இல்லாமல கூட நம்மளால அன்லிமிட்டெட் பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டைரக்ட் செல்லிங். சோ இது ஒரு ஃபேமிலி பிசினஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ஒரு பரிவர்த்தனையில நீங்க பார்க்க போறீங்க. சோ உங்க வீட்டுல யாரெல்லாம் 18 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிசினஸ் பண்ணலாம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒன்னாக சேர்ந்து இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு பிசினஸ் டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ் பொழுது அதுக்கான ஒரு தனி சாப்டரே எடுக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ்ன்றது எல்லா இடத்துலயுமே அவங்களோட பிசினஸ் மத்த இடத்துக்கு அவங்க பசங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா அந்த பசங்க அந்த பிசினஸ் எடுத்து பண்ணாதான் அவங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஜிபிடியா இருக்கேன் and like if God blesses and we work really hard, build a beautiful platform my kids and இந்த என்னுடைய business என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா they will start as a GBD itself. that kind of a transfer of business தான் இது. அதே நேரத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு கம்பெனி இருக்காங்க, லீடர்ஷிப் இருக்கு. நீங்க ஒரு நார்மல் பர்சன்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நெட்வொர்க்கர் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். ஓகே, சோ அது மட்டும் இல்ல, நீங்க என்ன ஒரு வேலையில இருந்தாலுமே இல்ல வேலையே பண்ணலனாலுமே ஒரு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஒரு பிசினஸ் பார்ட் டைமா நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆன ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்த ஒரு நபர் மிஸ்டர் சமீர் மோடி. அப்படிதான் 1996ல மோடி கேர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கம்பெனி டு பி லான்ச்ட். எதுக்கு இந்த கம்பெனி அவர் கொண்டு வந்தாரு? டு மேக் ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. அதாவது அவர் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம 1996ல நம்ம மோடி கேரை இந்தியால ஸ்டார்ட் பண்ணாரு. So this is how it is. So இந்த ஒரு கம்பெனி இப்படி இருக்கு அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, இதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வண்டர்ஃபுல் ஹிஸ்டரி. ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னைக்கு நீங்க எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு ஸ்ட்ரென்த், இந்த ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த் இப்படி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு குட்டி சஸ்பென்ஸான விஷயம் உங்களுக்கு இந்த மீட்டிங் முடியும் போது தெரியும். அவ்வளவு பவர்ஃபுல்லான டிசிஷன்ஸ் கூட நம்ம சமீர் மோடி அவர்களால் எடுக்க முடியும்ன்றதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஒரு ஹிஸ்டரி தான். சோ அவங்க ஹிஸ்டரி என்ன சொல்றாங்கன்னா, ராய் பகதூர் குர்ஜர்மல் மோடி அவர்கள் ஒரு 400 rupees கொண்டு 1933ல ஒரு சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு பேகமாபாத்ல. அது மட்டும் அப்படியே நிக்காம 1933ல இருந்து 1972க்குள்ள ஒரு 27 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணவர் ராய் பகதூர் குர்ஜர்மல் மோடி. சோ தன்னோட குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரிக்காகவும் சில சேவைகள் செஞ்சதுனால அவருக்கு 1968ல பத்மபூஷன் அவார்ட் கிடைச்சது.
சோ இதே மாதிரி இந்த ஒரு ப்ரொசீடிங்ல வந்தவர் மிஸ்டர் கே மோடி அவர்கள். இந்த கே மோடி அவர்கள் வந்து நல்ல விஷனரின்னு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஹீஸ் காட் எக்ஸலன்ட் ஃபோர்சைட். ஜஸ்ட் இந்த 27 இண்டஸ்ட்ரி வெறும் இந்தியால மட்டும் இருக்கக்கூடாது, இதை உலக அளவுல கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு 90 கண்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணி நம்ம இந்த மோடி என்டர்பிரைசஸ் ஒரு குளோபல் என்டர்பிரைசஸா மாத்தினவர் நம்ம கே மோடி அவர்கள். சோ இதனால நம்ம கண்ட்ரில 30,000க்கு மேல எம்ப்ளாயீஸும் இந்த மோடி என்டர்பிரைசஸ்ல ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம சமீர் மோடி அவர்கள். உங்களுக்கே தெரியும், அவர் தான் வந்து நம்ம மோடி கேரை ஃபர்ஸ்ட் 1996ல ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு மோடி கேர் ஜனவரி மாசம், அதாவது 2021 பிகினிங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அதாவது நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா வந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாதம் லட்சக்கணக்கான கன்சல்டன்ட்ஸ் நம்ம மோடி கேர்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கம்பெனின்றதுனால ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். தென் இந்த பிசினஸ் இவ்வளோ ஈஸியா லட்சக்கணக்கான மக்கள் சக்சஸ்ஃபுல் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ரிவார்டிங்காவும் அட்ராக்டிவாவும் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎம்பி சர்டிபிகேஷன்ல தான் வருது. ஸோ அது மட்டும் இல்ல, நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் சரி, ப்ராடக்ட்ஸ்க்கும் சரி, எக்கச்சக்கமான அவார்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நமக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா மோடி கேர்னால ஃபர்ஸ்ட் எல்லாரோட மைண்ட்லயும் வர்றது ப்ராடக்ட்ஸ் தாங்க. பிகாஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அவ்வளோ எக்ஸலண்ட் ரேஞ்சஸ்ல அவ்வளோ வண்டர்ஃபுல்லான குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கிறது தான் நம்ம மோடி கேர். ஸோ இந்த மோடி கேர் ப்ராடக்ட் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 12 ரேஞ்சஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சஸோட அப்படியே கட் பண்ணுவாங்களா? இல்ல, நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு சேஃப்டி பின்ல இருந்து கார் வரைக்கும் நம்ம மோடி கேர்ல வாங்கிக்கலாம். நிறைய விஷயங்கள் மோடி கேர்ல வந்துகிட்டே இருக்க போகுதுன்னு அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த இப்ப பாத்தீங்கன்னா we have more than 500+ ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்ல, மந்த் ஆன் மந்த் புது ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஆட் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா லாஸ்ட் மந்த் கூட ஆல்மோஸ்ட் 6 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கலர் காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், பர்சனல் கேர், லாண்ட்ரி கேர், ஹோம் கேர், அக்ரிகல்ச்சர், ஜுவல்லரி. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையானது டெக்னாலஜிக்கு ஏற்ற ஒரு ஆப்ஸும் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சா இருக்கு. அது மட்டும் இல்ல, we have luxurious products called SM watches. இந்த மாதிரி கேட்டகரிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. So நம்ம ப்ராடக்ட்ஸ் சொல்ல போனோம்னா we say 100% guaranteed, manufacturing வந்து GMP certification இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா you cannot, once நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா you will not think about any other products. Why? Because it is international quality products at Indian price. So எல்லா ரகமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ப்ராடக்ட்ஸை பத்தி நான் பேசிட்டே இருந்தேன்னா நிறைய பேசிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பேச போற ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வெல்னஸ் கேட்டகரியில எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நோனி ஜூஸ். நோனி ஜூஸை வந்து நம்ம சர்வரோக நிவாரணி அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு வந்து யூ கேன் டேக் இட். இந்த நோனி மரத்துக்கு கீழே உங்களுக்கு தலைவலியா இருக்கும் பொழுது நோனி மரத்துக்கு கீழே போய் நின்னாலே அந்த தலைவலி போயிருமா. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஃப்ரூட் தான். இதுல வண்டர்ஃபுல்லான காம்பினேஷன் இருக்கு. நோனி ஆஸ் சச் ரொம்ப டேஸ்டியா இருக்காது. ஆனா இதுல கொக்கம், அதாவது மலபார் புளின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொண்டது. சோ அந்த நோனியோட அந்த கொக்கமும் சேர்த்து நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஜூஸ். இப்ப பாருங்க, நம்ம வந்து கசப்பா பாவக்காய் சாப்பிடணும், இல்ல நமக்கு பிடிக்காத விஷயம் தான் இந்த மாத்திரை மருந்து எல்லாம். பட் ஒரு டேஸ்டியா ஒரு ஹெல்தி ட்ரிங்க் நம்ம வீட்டுல இருக்குன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்தியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய நோனி ஜூஸ் இஸ் a wonderful ஹெல்த் ட்ரிங்க். ஓகே, சோ அதே நேரத்துல இந்த நோனி ஜூஸால எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பரா ஃபங்க்ஷனிங் நடக்கிறதுக்கு நம்ம இந்த நோனி ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் பேச போறது நம்மளோட பியூட்டி ப்ராடக்ட் பத்தி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், எவ்ரி டே வித்வுட் திஸ் ப்ராடக்ட் ஐ வில் நாட் பி கம்மிங் அவுட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமர். இந்த பிரைமர் வந்து இட்ஸ் a wonderful ப்ராடக்ட். இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? இது வந்து மென் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் யூஸ் பண்ணலாம், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் a colorless ப்ராடக்ட்.
உங்களோட ஸ்கின்னை ஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு எங்கெல்லாம் வந்து ரொம்ப யூனோ உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியா தென்படுற மாதிரி இருக்கு, ஸ்வெட்டிங் நிறைய இருக்கு, அந்த இடத்துல இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை கிளியரா ரொம்ப பிரைட்டா ஒரு யூனோ ஃப்ளாலெஸ்ஸா காட்டுறதுக்கு நம்மளோட பிரைமர் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ மை டாட்டர் இஸ் அன் ஆக்ட்ரஸ். அவங்க கூட இந்த பிரைமர் இல்லாம எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணிக்க மாட்டாங்க. So this primer is a wonderful primer, very easy flow. இது பாருங்க colorless, then easily spreads, then spread ஆயிரும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு பிசுபிசுப்பு, அப்புறம் இந்த ஆயில் வர்றது, அப்புறம் வந்து மேக்கப் வந்து அப்படியே கரையிறது, இது எல்லாமே ஆகாது. So this is our primer, which is a wonderful product, my favorite one. நான் மேக்கப் பண்ணலனாலும் சரி, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்ச பிறகு I will apply this primer and then I will come out. That is how this primer is so important in my makeup routine. அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுவும் வந்து எனக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன். the people who really late night தூங்குறவங்க, லேப்டாப் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து யூனோ they have lot of dark circles, stress இருக்கிறவங்க. So இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் கண்ணுல தெரியும். wrinkles ஸ்டார்ட் ஆக போகுது, you are 30+ ஆக போகுது உங்க ஏஜ். அப்போ உங்களுக்கு லைட்டா க்ரோஸ் ஃபீட், அதாவது கண்ணுக்கு வந்து லைன்ஸ் வருது. அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய Urban Colorோட ஆன்டி ஏஜிங் ஐ கிரீம். ரொம்ப அழகான பேக்கிங். why I'm saying actually நம்ம ஐ கிரீம் போடும் பொழுது மசாஜோ எதுவுமே பண்ணக்கூடாது, பிகாஸ் இந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டான சென்சிட்டிவான இடம். சோ அதனாலேயே கம்பெனி பாத்தீங்கன்னா இதோட பேக்கிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காங்க. why நீங்க வந்து இப்படியே நீங்க மசாஜ் பண்ணலாம். just take 2 drops, அதை டச் பண்ணி just without giving pressure ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ல இந்த ஒரு கிரீம் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு கண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷா டயர்ட் எடுக்கும், பஃபி ஐஸை கிளியர் பண்ணும், wrinkles-அ குறைக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட் இஸ் ஆல் அபவுட். நான் சொன்ன பாத்தீங்களா, ப்ராடக்ட்னு பேசினேன்னா ஐ கீப் டாக்கிங், பட் தீஸ் 3 products which I regularly use, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட் செஷனும் நம்ம கிட்ட நம்ம வந்து டெய்லி நடத்திட்டு இருக்கோம். நம்ம கலைவாணி பன்னீர்செல்வம் அவங்க வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் ட்ரெய்னர், அவங்க ரெகுலரா எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தியும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவர் ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் டு நோ அபவுட் ஆர் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நம்ம ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சாச்சு. பட் நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்கு? மணி, விட்டமின் எம். பாருங்க, மணி கூட எம்ல ஸ்டார்ட் ஆகுது, மோதி கேர் கூட எம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் a wonderful thing. Let's go on how to make money with மோதி கேர். ஓகே, ஸோ ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட பிளான், இந்த பிளான் என்னன்னு பாருங்க. we say this is the best plan in the industry. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 62% பே அவுட் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம மோதி கேர் தான். 62% பே அவுட்னா என்னங்க? 100 ரூபாய் கம்பெனி சம்பாதிக்குதுன்னா 62 ரூபாய் நமக்கே கொடுக்குறாங்க. பட் ஐம் டெல்லிங் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 62 ரூபாய் நீங்க போட்டிருக்காங்களே தவிர, 62% போட்டிருக்காங்களே தவிர, அதை விட அதிகமா ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ஆஃபர்ஸ்னால. பாருங்க, லேட்டஸ்டா நமக்கு வந்திருக்க ஆஃபர் எக்ஸ்ட்ரா பிவி ஆஃபர், அதெல்லாம் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு அதிகமா வரப்போகுது. அதே நேரத்துல நமக்கு புதுசா நிறைய ஆசாதி ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, வேர் யூ கெட் கேஷ் அவார்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் கிளப் வந்துச்சு. ஸ்பான்சர் கிளப்பும் பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் வரக்கூடியது. சோ அப்படி பார்க்கும்பொழுது they give you more than 60%, 62% பே அவுட். சோ நம்மளுடைய பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அக்யூமுலேட்டிவ் பிளான். என்ன அக்யூமுலேட்டிவ் பிளானால என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, நம்ம பிசினஸ் எப்பயுமே ஜீரோ ஆகாது. நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு ஒரு குஷனா நம்மளோட வால்யூம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் வை திஸ் இஸ் a wonderful plan to build your extraordinary business. நம்மளோட டைட்டில்ஸ் எதுவானாலும் லைஃப் டைம் இருக்கும். இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல, பிகாஸ் நமக்கு தேவையான பொருளை தான் நம்ம வாங்குறோம். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ், as I said, இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். யாராவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பத்தி சொன்னாலும் எனக்கு வேற எதுவுமே ஒரு மோதி கேர்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் மைண்ட்ல இருக்கும். டக்குன்னு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட எவ்ரி மந்த் புது ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி, இது தெரிஞ்ச விஷயம். நம்ம சமீர் மோதி அவர்களே ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு பின்னாடி சைன் போட்டு கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் the confidence he has on the product. அவரும் அவர் குடும்பம் தான் முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகுதான் that product comes to us.
that kind of a man Mr. Samir Modi is. Just like that, இப்ப ஷாருக் கானோ அமிதாப் பச்சனோ ஏதோ ஒரு ஆட் கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் அது பண்ணிட்டு ஆனா அவங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களான்னு கூட தெரியாது. பட் நம்ம சமீர் மோடி அவர்கள் நமக்கு ஒரு ரோல் மாடலா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா நிக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் தான் முதல்ல நம்ம மோடிகேர் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருது. தென் இங்க இருக்கிற ட்ரைனிங் சிஸ்டம், வண்டர்ஃபுல் ட்ரைனிங் சிஸ்டம் which is called as Success Principles by Modicare. இங்க நம்மளோட கார்ப்பரேட் டீம் like entire ASM, especially நம்ம தமிழ்நாடு ASM எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி, Mr. Palaniappan does a wonderful opportunity to make a normal person, normal networker to a professional networker. So ஒவ்வொரு கம்பெனியோட trainings is amazing. So இதுல வந்துட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேண்டாமா நீங்க நினைச்சீங்கன்னா you don't need any experience, just வாங்க ட்ரை பண்ணுங்க, ஆசாதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இங்க நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ப்ராடக்ட்ஸை வாங்குவோம், ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணிட்டு அதை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பல பேருக்கு நம்ம ஷேர் பண்ணும் பொழுது, அதாவது ரெண்டு ஒர்க் தான் நீங்க பண்றீங்க. பொருளை யூஸ் பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு 10 விதமான இன்கம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த 10 விதமான இன்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நீங்க வாங்குறதுக்கே டிஸ்கவுண்ட் இருக்கு. இது ஆடி மாசம் தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி அப்படி கிடையாது. ஒன்ஸ் என்ரோல் ஆயிட்டீங்கன்னா லைஃப் லாங் கிடைக்கக்கூடிய ஒரு தள்ளுபடி தான். அப் டு 20% யூ வில் பி கெட்டிங். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து இத ஒரு ரீட்டைல் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பொருளை நீங்க விற்கும் பொழுது உங்களுக்கு அப் டு 20% ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் பேஸ்ல உங்களுக்கு கேஷ்பேக் வர்றதுதான் இந்த அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், which is 7% to 16% வரைக்கும் கிடைக்கும். சோ நம்ம இங்க அக்யூமுலேஷன் பிளான் சொல்லும் போது நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிட்டே வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு டைட்டிலா அச்சீவ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த டைட்டில் நீங்க அச்சீவ் பண்ணும்பொழுது யூ ஸ்டார்ட் கெட்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போனஸ். இது ஒரு வருஷத்துல ஒரு தடவை கிடைக்கக்கூடிய போனஸோ இல்ல வருஷத்துல 2 வாட்டி கிடைக்கக்கூடிய போனஸோ கிடையாது. ஒன்ஸ் நீங்க ஒவ்வொரு லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸஸ் தான் இந்த டைரக்டர் போனஸ், டீம் பில்டர் போனஸ், லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், கார் ஃபண்ட், ஹோம் ஃபண்ட், டிராவல் ஃபண்ட். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பெஷலான அட்டூட் பந்தன் போனஸ். சோ இதெல்லாம் என்னன்றது இப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க பொருளை வாங்கும் பொழுது எம்ஆர்பியில வாங்க போறது இல்ல. சப்போஸ் ஒரு பொருள் வந்து 120 ரூபாய் எம்ஆர்பி இருந்ததுன்னா நீங்க கம்பெனி கிட்ட 100 ரூபாய் கொடுத்து பொருளை வாங்குவீங்க. சோ உங்களோட சேவிங்ஸ் 20 rupees. சோ இது கூட சேர்ந்து இன்னொரு பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்கு, which comes like லாயல்டி ப்ரோக்ராம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, இங்க இருக்க மோதிகேர்ல ஜாயின் பண்ண அத்தனை கன்சல்டன்ட்ஸ்க்கும் இந்த லாயல்டி ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க 6 மாசம் கண்டினியூஸா மோதிகேர்ல பொருள் வாங்குங்க, 7வது மாசம் உங்களுக்கு பொருட்கள் ஃப்ரீயா கிடைக்கும். அதாவது மினிமம் 2500 நீங்க வாங்கணும். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 rupees எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 6 months 5000 rupeesக்கு நீங்க பொருட்கள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா 7வது மாசம் உங்களுக்கு 5000 மதிப்புள்ள பொருள் ஃப்ரீயா கிடைக்கும். சோ இது வந்து 6 மாசத்துக்கு மட்டும் தானா? இல்ல, நீங்க 1 year ஃபுல்லா நீங்க வாங்கும் பொழுது இதே அமௌண்ட் உங்களுக்கு டபுளா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்பெஷலா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இன்னும் அதிகமான லாயல்டி ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஆஃபரை பத்தி யார் இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இட்ஸ் a wonderful thing. நீங்க 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வரைக்கும் ஃப்ரீயா வாங்குறதுக்கான இது ஆஃபர்ஸ் இந்த ஜனவரியில இருந்து தொடங்கி இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது அக்யூமுலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்க அக்கௌண்ட்ல கேஷ்பேக் வரும். சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கு பின்னாடி நம்மளுக்கு வால்யூம்ஸ் கொடுப்பாங்க. அந்த வால்யூம்ஸ் வந்து 1ல இருந்து 300 வரைக்கும் நீங்க சேகரிச்சிருக்கீங்க, அக்யூமுலேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கேஷ்பேக் 7%. சோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நீங்க அக்யூமுலேட் பண்ணி லைக் 1200 ஆச்சுன்னா 10%, அதுக்கப்புறம் 2700 வரைக்கும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா 13%, அந்த மாதிரி 4001க்கு மேல போச்சுன்னா you are a 16%. அது மட்டும் இல்ல, உங்களோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர். சோ டைரக்டர் ஒரு டைட்டில் வந்தாலே அது கூட நிறைய பெனிஃபிட்ஸ் சேரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு டைட்டில் நீங்க அச்சீவ் பண்ணும்பொழுது பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு. அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க 7% கேஷ்பேக், 10% கேஷ்பேக் அப்படின்னு சொல்றோம். எப்படி இதை அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்னா சின்ன எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. நான் எக்ஸாம்பிள் நம்பர் 2 சொல்றேன்.
ஒரு மாசம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 பிவி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு 10%. ஸோ 10%னா உங்களுக்கு 2700 rupees வரைக்கும் கேஷ்பேக் வந்துருது. அடுத்த மாசமும் உங்களுக்கு தேவையான பொருள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவையான பொருள் வாங்கும் பொழுது அதே வால்யூம் தான் பண்றீங்க, அதாவது 1000 பிவி. அப்போ உங்களுக்கு அதே 2700 தான் வரணும். பட் கம்பெனி சேஸ் லாஸ்ட் மந்த்தும் நீங்க 1000 பண்ணிருக்கீங்க, இந்த மந்த்தும் நீங்க 1000 பண்ணிருக்கீங்க. So we both add together it becomes 2000. So அந்த 1000 வந்து உங்களுக்கு ஒரு குஷனா இருக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. So உங்களுடைய இன்கம் 3510 ரூபாயா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. So இதே மாதிரி 3வது மாசம் பண்ணும்பொழுது உங்களோட இன்கம் இன்னுமே அதிகமா ரேஸ் ஆகுது, which is like 4050 rupees. So நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் அந்த பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆக 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 உங்க லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ இதே மாதிரி பார்க்கும்பொழுது எடுத்த உடனே சரி 7% வேணாம் நான் 10% நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதாவது ஆண்டர்பிரனர்ஸ், ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ 4 பேரோ 5 பேர்கிட்டயோ நான் இமீடியட்டா இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசி அவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வர வைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் எடுத்த உடனே இந்த எஃப்எஸ்பி பண்ணலாம். இந்த எஃப்எஸ்பி என்ன பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே மாசத்துல 240 பாயிண்ட்ஸ் நீங்க கேதர் பண்ணாலே you become a 10%. அந்த 10%க்காக கம்பெனி என்ன சொல்றாங்க, you have done a great job னு ஒரு கங்க்ராச்சுலேஷன் லெட்டரோட உங்களுக்கு 750 ரூபாய் மதிப்புள்ள பொருளும் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்குது. சோ நீங்க பண்றது மட்டும் இல்லாம நீங்க ஒரு 3 பேரை இதே பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 958 rupees worth of products உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. சோ இதனுடைய விவரங்களும் உங்களோட அப்ளைன் இல்லைன்னா இந்த லிங்க் யார் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம டைட்டில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 4000 பிளஸ் பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டைட்டில் டைரக்டரா இருக்கும். So they will be called as qualified directors. இப்ப நீங்க டைரக்டர் ஆகிறது மட்டும் இல்லாம நம்மள நம்பி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தவங்களையும் கரெக்டான ஒரு பாதையில எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஒரு சக்சஸ் நம்ம காட்டும் பொழுது they also achieve titles called director. அந்த மாதிரி பண்ணும் பொழுது பட் நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. லைக் நீங்க சீனியர் டைரக்டர்ஸ் ஆவீங்க, உங்க கீழே ஒரு டைரக்டர் இருந்தா நீங்க சீனியர் டைரக்டர் ஆவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்னா நீங்க கீழே 2 டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா you will be an executive director. உங்க கீழே 3 டைரக்டர் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா you will be a senior executive director. சோ இதே மாதிரி நீங்க 14 people, அதாவது 14 டைரக்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா you will be a global black diamond director. சோ இதுதான் நம்மளோட ஒரு மோதிகேரோட என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் கூட. நீங்க மட்டும் சக்சஸ் ஆறது இல்ல, எல்லாரையும் சக்சஸ் பண்ண வைக்கிறது. தட் இஸ் வாட் வி ஆல்வேஸ் சே, ஒன் டீம் ஒன் ட்ரீம்னு கூட. சோ நம்ம சக்சஸ் ஆறோமா அடுத்து நம்மளோட வேலை மத்தவங்களை சக்சஸ் பண்ண வைக்கிறது. சோ நீங்க டைரக்டர் அச்சீவ் பண்ண பிறகு கம்பெனி என்ன பண்றாங்க, they congratulate you. ஜஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், தே செப்பரேட்டா ஒரு 4% ஒதுக்கி வைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் டைரக்டர்ஸ் ஆஃப் த மந்த் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கம்பெனியோட டர்ன் ஓவர்ல இருந்து 4% ஒதுக்கி வச்சு அந்த 4%ல இருந்து எல்லா டைரக்டர்ஸோட டர்ன் ஓவருக்கு ஏத்த பிரகாரம் அந்த ஒரு போனஸை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. So wonderful income for all the beginners. டைரக்டர்ன்றது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். So first step வந்து உங்களோட அக்யூமுலேஷன், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ரீட்டைல் ப்ராஃபிட், உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே போக அடிஷனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ். So it's a wonderful wonderful thing. இதுக்கு அடுத்து நம்ம நிறைய டைரக்டர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது we are called as team builders. ஏன்னா நம்ம டீமை பில்ட் பண்ணிட்டு போறோம், நம்ம கூட சேர்ந்து அவங்களுக்கும் சக்சஸ் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். சோ இந்த டீம் பில்டர்ஸ்க்காக கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14% தனியா ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அபவ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட டர்ன் ஓவர் ஏத்தா போல இந்த 14% பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ இது வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், as I said, senior directors and above. அது மட்டும் இல்ல, இது 1 generation 2 generation இல்லைங்க, 9 generation of directors கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ். ஜெனரேஷன்னா என்ன, உங்க கீழே ஒரு டைரக்டர் இருக்காங்களா அவங்கதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அந்த டைரக்டர் கீழே இன்னொரு டைரக்டர் இருந்தா செகண்ட் ஜெனரேஷன், அந்த மாதிரி 9 generations of directors கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ் தான் டீம் பில்டர் போனஸ். இமேஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பெரிய இன்கம் நம்மளால earn பண்ண முடியும். இதுக்கு அடுத்து லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து லீடர்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட் மீன்ஸ் உங்க கீழே ஒரு டைரக்டர் அண்ட் அபவ் பர்சனை 2 லட்சம் ரூபாய் பிசினஸ் நம்மளால அவங்களுக்கு பண்ண வைக்கிறதுக்கு
மென்டரிங்கோ இல்ல சப்போர்ட்டோ நம்ம கொடுத்தோம்னா யூ கிரியேட் அ லீடர். அந்த மாதிரி லீடர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ். சோ இதுல கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா என்டையர் டர்ன் ஓவர்ல இருந்து 15% ஒதுக்கி வச்சு அந்த 15% இருந்து யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இல்ல, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 8 ஜெனரேஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு போனஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிராவல் ஃபண்ட். இது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சது. இப்ப என்னடா இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வெயிட். இந்த ஒரு பரிவர்த்தனை முடிஞ்ச உடனே யூ வில் நோ. எல்லாருமே வந்து டிராவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா இப்ப எப்படி நம்ம போறது, கோவிட் சிச்சுவேஷன், பட் ஸ்டில் whoever qualifies travel fund has got some wonderful gift. அதை நான் பின்னாடி சொல்றேன். சோ இந்த டிராவல் போனஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு கீழே ஒரு டைரக்டரை கிரியேட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த டிராவல் ஃபண்ட் கிடைக்கும். சோ கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, 3% ஆஃப் த டர்ன் ஓவரை ஒதுக்கி வச்சு யாரெல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் அபவ் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட டர்ன் ஓவர் பிரகாரம் இந்த 3%ல இருந்து அவங்களுக்கு ஷேர் கொடுப்பாங்க. சோ தட் மீன்ஸ் எப்பெல்லாம் ஃபாரின் ட்ரிப் நடக்குதோ இந்த டிராவல் ஃபண்ட்ல இருந்து நம்ம அந்த ஃபாரின் ட்ரிப் போலாம். My dear friends, I'm telling you, I've enjoyed extraordinary travel through this travel fund. Okay, then comes our bonus pool. 1 minute. Sorry. Okay, so next comes our car bonus. எல்லாருக்குமே வந்து நம்ம கார் வாங்கணும். இப்ப வந்து அது நெசசிட்டியாவே ஆயிடுச்சு. லக்ஸரியஸ் கார் இருக்கட்டும், இப்போ எல்லாருக்குமே தேவையானது ரொம்பவே நெசசரியான ஒரு விஷயம் என்னன்னா சேஃப் டிராவல். சேஃப் டிராவல் நம்ம ஃபேமிலியோட எங்கேயாவது போகணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு கண்டிப்பா ஒரு 4 வீலர் தேவை. அதுதான் இந்த கார் ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்க போகுது. இஃப் யூ see my dear friends, கனெக்ட் மேகசின்ல எக்கச்சக்கமா கார்ஸ் வந்து நம்ம மோடி கேர்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டே இன் அண்ட் டே அவுட். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சவுத்லயே நம்ம லீடர்ஸ் லைக் ஜிஷாத் அண்ட் தினேஷ் அவங்க டீம்லயே 100 கார்ஸ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இமேஜின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் a wonderful thing. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ்க்கு கிடைக்கும். இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் யாருன்னா அவங்க கீழே 3 டைரக்டர்ஸ் கிரியேட் பண்றவங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். சோ இவங்களுக்கு இந்த கார் ஃபண்ட் கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து எல்லாருக்குமே பிடிச்சது ஹவுஸ் ஃபண்ட், ரைட்? சோ அந்த ஹவுஸ் ஃபண்ட்ல நம்ம யாருக்கு இந்த ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு இந்த ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும். யார் அந்த பிரசிடென்ஷியல் டைரக்டர்? அவங்க கீழே 6 டைரக்டர்ஸ் கிரியேட் பண்றவங்க பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் அண்ட் தே ஸ்டார்ட் கெட்டிங் ஹவுஸ் ஃபண்ட். கம்பெனி 3% ஒதுக்கி வச்சு எல்லா பிரசிடென்ஷியல் டைரக்டர்ஸ் அண்ட் அபவ்க்கு இந்த ஒரு ஃபண்ட்ல இருந்து அவங்களுடைய டர்ன் ஓவருக்கு ஏத்த மாதிரி ஷேர் கொடுப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனஸ் மட்டும் இல்ல, லேட்டஸ்டா இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு போனஸ் which everybody wants to touch it. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டூட் பந்தன் போனஸ் பூல். நம்மளுடைய பிளானுக்கே அன்லிமிட்டட் வந்ததுக்கு ரீசனே இந்த அட்டூட் பந்தன் போனஸ் பூல்னாலதான். ஏன்னா இது 2% அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க, பட் பர் மந்த் 21 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு போனஸ்ல மட்டுமே சம்பாதிக்க முடியும். தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் அட்டூட் பந்தன் போனஸ் பூல். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம கிரவுன் டைமண்ட் டைரக்டர் ஆகணும். சோ கிரவுன் டைமண்ட் டைரக்டர் அபவ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்டூட் பந்தன் போனஸ் பூல் தான் அட்டூட் பந்தன் போனஸ். இட்ஸ் a wonderful fantastic bonus. இந்த போனஸ்ல எப்படி நம்ம அச்சீவ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டா இத ஒரு இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்றது டெஃபினெட்லி நம்ம கம்பெனி இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போனஸஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் ஐ செட் இந்த ஒரு பிசினஸ்ல நீங்க மட்டும் சக்சஸ் ஆறது கிடையாது, நம்மள ஜாயின் பண்றவங்க அத்தனை பேரையும் நம்ம சக்சஸ் ஆக்குறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோள் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ், அதாவது நம்ம மத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு சிக்னிபிகன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். தட் இஸ் வை திஸ் பிசினஸ் ஐ சே இட்ஸ் a noble business. சோ இந்த பிசினஸ்க்கு கம்பெனி சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சக்சஸ் பிரின்சிபல்ஸ் பை மோடி கேர் மூலியமா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. பாருங்க, பிப்ரவரியில இருந்து நமக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இஃப் நாட்
கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சாலும் இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லா சைட்ல இருந்தும், நார்த்ல இருந்து இருக்கோம், சவுத்ல இருந்து இருக்கோம், எனி டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம்ல உங்க வீட்ல இருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ரைனிங் சிஸ்டமும் இப்படி போயிட்டு இருக்கு. லைக் ஒரு பிளேஸ்ல இருந்து என்டையர் தமிழ்நாடு ஒரு என்டையர் இந்தியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. தட் இஸ் த்ரூ ஆன்லைன் அண்ட் ஜூம் பிளாட்ஃபார்ம் இஸ் ரியலி சக்சஸ்ஃபுல். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2020ல நம்ம எவ்வளவு ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் மூலியமா தான். சோ அது மட்டும் இல்ல, உங்களுக்கு லேப்டாப் தான் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்லை. எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், யூ கேன் பி ட்ரெயின்ட் வெரி வெல். ஓகே, அது மட்டும் இல்ல, we have beautiful training tools. இந்த ட்ரைனிங் டூல்ஸ் நம்ம கையில இருந்தா போதும், நம்மளோட டவுட்ஸ் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா கைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனுக்கு we have ஆரோக்கியா அண்ட் நியூட்ரிஷன் வீல். இதை வச்சு நம்ம யாருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி நம்ம சாப்பிடலாம், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு க்ளூ அண்ட் ஒரு கைடு வந்து இதுல இருக்கு. அதே நேரத்துல ஹோம் கேர்க்கான டூல் இருக்கு. எனக்கு பிடிச்ச 2 ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேட்டலாக் and Connect magazine. Digital catalog is நான் மேஜிக் புக்னே சொல்லுவேன். பிகாஸ் அதுல QR ஸ்கேனர் இருக்கு. டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ்ட், பட் நம்ம பாக்கிறதுக்கு அதுக்கு மேஜிக்கா தான் தெரியும். பிகாஸ் ஐ எம் 90s கிட் அப்படின்னும் பொழுது சின்ன வயசுல இருந்து ஒரு மூவி பார்த்திருக்கோம், பட்டணத்தில் பூதம்னு. அந்த பட்டணத்தில் பூதம்ல அந்த பூதம் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க பிக்சர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே லைவா வர மாதிரி காட்டுவாங்க. தட் வாஸ் இமேஜினரி. பட் அதே ஒரு விஷயம் இப்போ தட் இஸ் ஆஃப்டர் so many years ஒரு புக்லெட்ல வருது. உங்க கையில புக் இருந்தா போதும், மொபைல் இருந்தா போதும், ஸ்கேன் பண்ணலாம். அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அழகா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதே நேரத்துல நான் இப்பதான் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ண போறேன், இதுல எப்படி சக்சஸ் ஆகுது, இது நிஜமாலுமே நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்களா, என்ன வித்தியாச மக்கள் சக்சஸ் ஆயிருக்காங்களா அப்படி நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு Connect magazine is going to be a wonderful tool. Connect magazine is very important. ஒவ்வொரு லீடர்ஸுக்குமே இந்த Connect magazine அவங்களோட பேக்ல இருக்கணும். டு ஷோ பீப்புள் நீங்க இன்னும் அச்சீவ் பண்ணல, இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா யூ ஷோ த கான்ஃபிடன்ஸ். இவ்ளோ பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க, நானும் அந்த பாதையில இருக்கேன், அண்ட் மை போட்டோ ஆல்சோ வில் பி தேர் ஒன்ஸ் இன் திஸ் புக் அப்படின்னு நீங்க தைரியமா காட்டுறதுதான் அந்த Connect magazine. சோ இவ்ளோ வண்டர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு, வண்டர்ஃபுல்லான கார்ப்பரேட் டீம் நம்மளோட இருக்கு, வண்டர்ஃபுல்லான லீடர்ஷிப்ஸ் இருக்காங்க. சோ எல்லாருமே வந்து ஒரு நார்மல் பர்சனை எக்ஸ்ட்ராடினரியா மாத்துவாங்க. சோ இதெல்லாம் இருக்குது. நம்ம கூட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன் நம்ம கூட இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்லர் நம்ம கூட இருக்காங்க. அவர் தான் நம்ம சமீர் மோதி அவர்கள். அவர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னைக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும், முதல்ல நீங்க டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணீங்கன்னா முதல் படி நீங்க எடுத்து வச்சீங்கன்னா நான் 2 படி உங்களோட சேர்ந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் படியிலேயே 10 படிகள், அதாவது உங்களோட சக்சஸ்க்கான 10 ஸ்டெப்ஸ் அழகா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஒரு விஷயம் தான் ஷுருவாத். அந்த ஷுருவாத் எவ்ரி டியூஸ்டேஸ் நமக்காக தமிழ்ல நடக்குது. சோ இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஒரு பரிவர்த்தனை பார்த்திருக்கீங்களோ, நீங்க எல்லாம் ஷுருவாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பிசினஸ் எவ்வளவு சுலபமா ஆரம்பிக்கலாம், எவ்வளவு அழகா நம்ம இதை வெற்றி பாதைக்கு நம்ம செல்லலாம் அப்படின்றது இந்த ஷுருவாத்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, so this was the presentation of Parivartan. So எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It's a wonderful opportunity, my dear friends. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இந்த பிசினஸ் எடுக்கலாமா, எடுக்க கூடாதா, ஓகே சும்மா டைம் பாஸ்க்காக இந்த ஜூம்ல வந்து சினிமா பாக்குற மாதிரி பாக்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆக்சுவலி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் காலேஜ் போகும் பொழுது இந்த ஒரு விஷயத்த நினைக்கலாம், ஓகே எனக்கு ஒரு பாக்கெட் மணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். இன்னைக்கு கெஸ்ட் கூட அந்த மாதிரி தான் நம்ம இன்வைட் பண்ணிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே சக்சஸ்ஃபுல்லான பீப்புளோட இருந்து பழகின ஒருத்தர் தான் இப்ப நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போறவர். அதாவது நம்ம ராமன் சார், அதாவது என்னுடைய அப்லைன் ராமன் சார் வந்து அவர் சொல்லியிருக்காரு, அதாவது the person whom I'm going to introduce 2 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவோட சென்னைக்கு வந்திருக்காங்க to talk about our products. I mean அந்த ப்ராடக்ட்ஸ வந்து அவர் அழகா சொல்லுவார். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் அழகா சொல்லும் பொழுது அப்பவே வந்து அவருக்கு மோதிகேர்ல ஒரு பெரிய இன்வால்வ்மெண்ட் வந்துருச்சு. அந்த இன்வால்வ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வளர 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 நிறைய வெற்றியாளரை பார்த்துட்டே போனாங்க.
அந்த வெற்றியாளரை பார்த்துட்டு போயிட்டு சரி அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து வெற்றி அடைஞ்சாச்சு, நான் வந்து அவங்களோடவே டிரான்ஸ்ஃபரபிள் பிசினஸ் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், ஸோ எங்க அப்பா அம்மா கூடவே நான் இருந்துடலாம்னு இல்லாம ஒரு MBA முடிச்சுட்டு அவர் வந்து he started his career with Modicare. and இப்ப பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் ஒரு யூத் ஐகான் ஃபார் மோதிகேர்னே சொல்லலாம். அவர் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐ வில் வெல்கம் மிஸ்டர் நிஷாந்த் பார்கவா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ அவரோடது. So let's all invite Mr. Nishant Bhargava. First, avaroda in the success video nama paakalam. Then he will talk about a few words for us of his success journey. सोचना नहीं है, इस चक्के को, मोदीकेयर के चक्के को पूरे दिल से दोनों हाथों से थामना है और हिलाना है. ऑल द बेस्ट टू यू. क्योंकि मेरी मेहनत और मोदीकेयर का स्टेज और आप सबके आशीर्वाद से मैं कार लेके रहूँ. दिल में लिखा हो उसके लिए कागज की जरूरत है. निशान जो अब तक मिला है उसको जरूर संभाल के रखना और एक नई इबारत लिखने का जिम्मा आपके कंधों पे आ गया. थैंक यू. हेलो दोस्तों, गुड मोदीकेयर मॉर्निंग. नमस्कार, मेरा नाम निशांत भार्गव है और बहुत लकी हूँ कि इस मोदीकेयर की जो अपॉर्चुनिटी है वो मेरी लाइफ में बहुत जल्दी आ गई थी. 2 साल की उम्र से मोदीकेयर की पावर, मोदीकेयर में अलग अलग लोगों को, अलग अलग बैकग्राउंड के लोगों को जुड़ते हुए और सफल होते हुए देखकर ही मैं बड़ा हुआ हूँ. बट जैसे जैसे मोदीकेयर का बिजनेस बड़ा हुआ, मैं भी बड़ा हुआ और मेरे घर में पढ़ाई लिखाई को बहुत इज्जत दी जाती थी. तो मैंने ग्रेजुएशन करा, MBA करा और फिर एक MNC में नेशनल पोजीशन की एक बहुत हाई पेइंग जॉब पे लग गया. वो कहते हैं ना कि जो सोसाइटी एक व्यक्ति से एक्सपेक्ट करती है, एक यंग लड़के से जो एक्सपेक्ट करती है, वो मैंने करके देख लिया था फ्रेंड्स. मगर ये पता चला कि मोदीकेयर जो 2 to 5 ईयर का पैसिव इनकम का प्लान इस अपॉर्चुनिटी के थ्रू देता है, वही लोग वो 30-40 साल के डिपेंडेंसी प्लान में उतनी सफलता नहीं पा पाते जो यहाँ के 2 to 5 ईयर के पैसिव इनकम की सफलता पा लेते हैं. उसी के बाद उसके अलावा भी मैं जो काम कर रहा था खुद के लिए तो बहुत अच्छा कर रहा था. मेरी फ्लाइट का खर्चा, होटल का खर्चा, गाड़ी का खर्चा सब कुछ मेरी कंपनी देती थी. जब फ्लाइट लैंड होती थी तो एक टैक्सी खड़ी होती थी मेरा नाम पकड़ के. बट अनफॉर्चुनेटली ऐसा मौका एक जॉब में मैं कभी किसी और को नहीं दे पाता. तो इसी को सोच के और मोदीकेयर के ग्रेट पोटेंशियल को समझ के मैं फुल टाइम मोदीकेयर में हूँ. और जो मोदीकेयर की पावर और पोटेंशियल समझने के लिए मेरे को इतने साल लगे, मेरे को इतना बड़ा होना पड़ा. मेरा एम है कि आज जो हमारी हिंदुस्तान की यूथ है वो मोदीकेयर को, नेटवर्क मार्केटिंग को एज करियर ऑप्शन देखे, एक ऐसा ऑप्शन देखे, सोचे कि पढ़ाई लिखाई पीछे रह गई तो कोई बात नहीं दोस्त, मोदीकेयर जैसे बिजनेसेस हैं जो हमारे को बिना कॉस्ट के पार्ट टाइम में पैसिव इनकम कमाने का मौका देते हैं. सो ऑल द वेरी बेस्ट टू ऑल ऑफ यू. मोदीकेयर के साथ आगे बढ़ती जाइए, जीतते जाइए. ओवर टू यू.
So it was a wonderful thing. பாருங்க அவர் 2 வயசுல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்திருந்தாலும் அதாவது அவங்க ஃபேமிலில எஜுகேஷன் வாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சுரேகா பார்கவா அவர்கள் PhD பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபாதர் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில வந்து எஜுகேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எஜுகேஷனை அவர் முடிச்சு ஒரு MBA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல கம்பெனில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு இருந்த ஜாப்ல அவருக்கு ஃபிளைட் சார்ஜஸ் இருந்தது, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. அவர் எங்கேயாவது டிராவல் பண்ணாலும் அவரை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு கம்பெனியோட கார்ஸ் வந்தது. அத என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு, அந்த ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது பிகாஸ் நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால. அந்த ஒரு ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கும்னா அது வந்து நம்ம நெட்வொர்க்கிங்ல தான் கிடைக்கும். அதனாலதான் நான் எல்லாருடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்து இப்ப நான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற யூத்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க நல்லா படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா மோதிகேர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மோதிகேர்ல இறங்குங்க. இந்த ஒரு 2 to 5 years இந்த பாசிவ் இன்கம், அதாவது பார்ட் டைம்லயோ ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு அடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு போங்கன்னு ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லியிருக்காரு. So actually பாத்தீங்கன்னா நிஷாந்த் பார்கவா இன்னைக்கு லைவ்ல வர முடியாததுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. So he already recorded the video for us. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸால அவங்க வரல பர்சனல் விஷயத்துல. But he has promised us next time வரும்பொழுது ஒரு அழகா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நமக்காகவே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் தமிழ்நாடு கிரியேட் பண்ணிட்டு வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. So that was நிஷாந்த் பார்கவா for you. And இப்ப நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா இவங்க வந்து he is also my friend. ஏன்னா நான் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எனக்கு நிறைய பேரை தமிழ்நாட்டிலும் சரி எங்கேயுமே எனக்கு யாரையும் தெரியாம இருந்தது. பட் நாங்க ஃபாரின் ட்ரிப் போயிருக்கோம். மாஸ்கோல வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹம்பிள் பர்சன். அவங்களோட லைஃப்ல ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ல இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான். சோ இவங்களும் அவங்களோட பிசினஸ் யங் ஏஜ்லயே ஸ்டார்ட் பண்ணி இப்ப அவங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 28 லட்சம் ரூபாய் வரைக்கும், தட் இஸ் 28 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடியவர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இவர் வந்து நம்மளுடைய க்ளோசஸ்ட் ஸ்டேட் கர்நாடகால இருந்து வந்திருக்காரு. அவர் யாரும் இல்ல, நம்மளுடைய மிஸ்டர் விஜய் டிஜி அவர்கள். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஜய் டிஜி அவர்கள். Thank you. Thank you. Over to you. Yeah, thank you so much, Priya ma'am. Good morning. Namaste to all. Vanakkam Tamil Nadu. And I know only this much Tamil word. And I'm very much happy to attend this program. And we are very much grateful to all Tamil Nadu leaders because whatever Karnataka is there today, it is just because of Tamil Nadu leaders. Long back, we were struggling. 15-18 years back we were struggling, but all the Tamil Nadu leaders has really put the fire to Karnataka. Whatever we are there today, it is just because of all the Tamil Nadu leaders. And thanks to Ramanji. Raman sir is really a great leader, and Dr. Muralidharan, they are all they are the real role models for us actually. We were very close to them, and they were giving a lot of trainings in Bangalore. They gave a lot of trainings earlier. Because of them we learned a lot, and really we are doing great business in Karnataka. Thank you ma'am. And Palinappan sir, you are doing a great job, and we are very pleasure to have staff like you all. Your service, our team is definitely there in Tamil Nadu also, doing very well, and with all your supports. Yes friends, my name is Vijay DG. I started this business in 1999 with my brother. I was working in a company for just 3,000 rupees. I did my ITI after SSLC. It's a 2 years technical course. There was a huge struggle in my family. I wanted to start to earn as early as possible. That's why I started ITI, and immediately I came to Bangalore for just 600 rupees salary in 1993. Actually, at that time, we are just struggling to earn money. And, first I visited out of Karnataka is
Tamil Nadu only, that is Salem. Salem Steel Plant was my first outstation job. I worked for around 15 days in Salem Steel Plant, and for around 100 rupees per day salary in 1994. And after that, I joined some other companies. I was drawing maximum salary of 3,000 rupees. My brother and myself started this business. My godfather is Nina Madam and Philip sir. We always grateful to them, because whatever we are there today, it is because of them. If they are not there, our life was zero. Now everything is because of them. They gave this opportunity in 1999. We started this business. Initially, we didn't know anything about this business. We learned a lot. Majorly, the secret of our success is the training. All Modicare trainings, from starting to end, we learned a lot. Then we started doing this business. And one more thing is the product. We learned the product demonstration. We started using the products and we started sharing the products. Initially, we were struggling a lot too, because at that time, no awareness about network marketing. There was only negativity in the market. But slowly, our real backbone is the product. We started using the product and we started recommending. I joined this business just because of the product satisfaction guarantee. Because before this Modicare, we had a very bad experience with so many other MLM schemes. But I saw product satisfaction guarantee. Just because of that, I joined this business. After that, I just started sharing this product because I liked it very much. And then I started sharing with my friends and my relatives and colleagues. They also started liking this product. Then slowly, my business started growing. Yes, after 1.5 years, I became full-time, because I was working for a company for 3,000 rupees. Then my first foreign trip, 2001. Then I resigned my company. We purchased one car. From there, myself and my brother Raju DG, we both of us become full-time, and we started building network all across Karnataka and other state also. Now, step by step, we started our business started growing. We visited around 20 plus foreign countries, and we are riding our latest is BMW car. And as Priya Madam told, our latest income is 28 lakhs plus per month. Definitely, it's a dream income. We never expected. I started this business just to earn an interest to my loan. In 99, we had around 7 lakhs rupees interest. We just joined to earn an interest. 7 lakh loan was there. But now we are leading an extraordinary life. That's because of Modicare, friends. This is all because of Modicare and Samir Modi plan. Samir Modi sir is the real godfather for us. And definitely we are facing we were facing all the challenges. Now business is growing like anything. We are fulfilling all our dreams. Our family has visited all the foreign trips. And my parents visited Paris. My brother and sister visited Switzerland. And we visited USA. Myself and my wife, our first honeymoon was in USA. Like this, we are enjoying our life. We are enjoying our life like anything. This is our luxury trip, I can say. Friends, the most important is we had a dream. We had a dream to earn big in this business. And we dedicated our life to Modicare. 1.5 years, we dedicated part-time. Then we have become full-timers. And the key is following the system. Whatever we are there today, it is just because of our system. Whatever company has taught us, all the trainings, all the programs, motivational trainings, especially from all the leaders all across the country. The main thing, Surekha Madam has given a great trainings to us, and all our Philip sir and Nina Madam and all the Modicare staff. Because of all those trainings, we are there today. Whatever we are there today, it is just because of the Modicare training, friends. Just what you have to do is you have to just follow the leaders. Whatever leaders are telling,
Just follow it out. We did the same from last 21 years. We are there, we are here, because whatever we are there, it's just because of the Modi Care trainings. You just follow the training. All the training system is there to support you. Whatever you write, whatever your dream is, that will be fulfilled with Modi Care. Now in our team, there are many Lakpatis are there. More than 10 lakh plus people are earning. More than 15 lakhs people are earning. Around more than 300 plus people are making 1 lakh plus per month income. Those who are working hard, they are really getting a huge income. All category of people are making income. And friends, it is just a beginning. Whatever Modi Care is there today, it is just a beginning. We have not touched the peanuts. We have not touched just 1 cup of water in a sea, I can say. It's a huge market is there. It is just a beginning. We are all welcome you all to this wonderful Modi Care family. You just follow it out. Whatever leader is saying, you just follow the leaders. We are all there. We will just support you. And thank you so much, Priya ji and Paliyappan ji. And thank you for all the Tamil Nadu leaders. Tamil Nadu is just beginning, and Tamil Nadu is the open market. It's a huge market, and we all wish you all your success, all the best. And thank you, Priya ji, and for giving this opportunity. And Paliyappan sir, thank you so much. Thank you. Thank you very much, Vijay sir. Thank you very much. Thank you so much, Vijay sir. It was really heart-touching testimony. That's what I can say. ரொம்ப அழகா சொன்னாரு. பாத்தீங்களா, அவர் வந்து SSLC முடிச்சிட்டு ITI-ல 2 years technical course முடிச்சிட்டு 3000 ரூபாய் சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, 100 ரூபாய் per day. That is what he said, 100 rupees per day. அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தது. மோடி கேரை ஜாயின் பண்ணது அவங்களோட லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்காக ஜாயின் பண்ண ஒரு விஷயம். அது எவ்வளவு பேரு இது பண்ணிருப்பாங்க. அண்ட் 1999ல இருந்து 2019 அவங்களோட வாழ்க்கைய ஒரு லெகசியா மாத்தி இருக்காங்க. ஆனா அவங்க ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஐ திங்க் ஷுருவாத்ல நம்ம முருகேசன் சார் சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. அந்த மாதிரி காலத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டடியா ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லெகசி கிரியேட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. திஸ் ஷோஸ் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய லெகசிய நம்மனால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லெகசி தான் விஜய் டிஜி அண்ட் ராஜு டிஜி அவர்கள். சோ இவங்க பாருங்க, ஒரு சின்ன ஹம்பிளான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தாங்க. எல்லா லீடர்ஸ் கம்பெனியோட சிஸ்டம்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ட்ரீம்ஸ வந்து மெயினா வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சோ எத்தனை பேர் ரெடியா இருக்கும் நம்ம வந்து அடுத்த 10 வருஷத்துல நம்ம ஒரு பெரிய லெகசியை நம்ம கிரியேட் பண்ணணும்னு இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணா 100% அது முடியும். அது நம்ம மோடி கேர்ல, நம்ம சமீர் மோடி ஆசாதி பிளான்ல முடியும். இப்படி சொல்லிட்டே இருந்தேன். நான் சமீர் மோடி ஆசாதி பிளான் அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது நான் ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு கொடுத்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் ஆன் திஸ் ரிபப்ளிக் டே. நம்ம சமீர் மோடியோட பேக்ரவுண்ட் எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்னா, ரொம்ப நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் உள்ள கம்பெனில நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட்னா, இந்த 26th January நம்ம சமீர் மோடி அவர்கள் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வண்டர்ஃபுல்லான கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கிஃப்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதனுடைய எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக சமீர் மோடி அவர்கள் 26th அன்னைக்கு நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். Namaste. Happy Republic Day. Today is a great pleasure for me to talk to you because today is a constitutional right to celebrate our freedom, to celebrate Azadi, to celebrate who we are as Indians and what we are. Today we should take a pledge that we will give more Azadi, more freedom to people who join the Modi family, and we also
should make sure that they are happy. I know the pandemic has brought us struggles in everybody's lives, but I also know that we as Modicarians will rise above that and make things happen more beautifully. This Republic Day, I want to give another present to all of you, that we are going to release travel fund of 5 lakhs and below entirely to all the members of the Modicare family. This is the first time in history that any direct selling company had done that. With that, happy Republic Day, enjoy yourselves, celebrate, and Jai Hind. तेरी उम्मीद से बढ़कर हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर, हम है मोदी केयर, मोदी केयर, मोदी केयर। பாருங்க, நம்ம இந்த ஜூம்ல சமீர் மோடிஜி அவர் பேசினதுக்கே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவரோட ஆரா இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். யூ நோ வாட் ஹேப்பன், நமக்கு எல்லாருக்குமே டிராவல் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்கும். நிறைய பேர் அதை சேர்த்து அக்யூமுலேட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அந்த அக்யூமுலேட் பண்ணவங்களோட அமௌண்ட் 5 lakhs அண்ட் பிலோ எல்லாருக்குமே இந்த மாதம் கிஃப்டா கொடுக்க போறாரு. Can you imagine, my dear friends? It's a huge gift. இப்ப பாருங்க, யாரெல்லாம் சீனியர் டைரக்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு ட்ரெஷர் மாதிரி, ஒரு லாட்டரி மாதிரி ஒரு இன்கம் வரப்போகுது. You know, there are leaders, எவ்வளவு பெரிய பெரிய டிராவல் ஃபண்ட் வந்திருக்கோம், அவங்களுக்கெல்லாம் 5 lakhs வந்து ஒரு போனஸா வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் மாஸ்கோ தான் என்னோட லாஸ்ட் ட்ரிப், அதுக்கப்புறம் நான் போல, அதுக்கப்புறம் நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கோம். அண்ட் யூ நோ வாட், எனக்கு இந்த டிராவல் ஃபண்ட் மூலியமா I'm going to get a bonus of 2,20,000 rupees. Can you imagine, my dear friends? Evlo or happy news, you know? And from March lende திருப்பியும் வந்து நமக்கு அக்யூமுலேட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு. எனக்கே இவ்வளவு வருது அப்படின்னா பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு எவ்வளோ 5 லட்சம் தான் மேக்ஸிமம். ஸோ எல்லாருக்குமே இந்த ஃபார் எவ்ரிபடி மினிமம் 500 rupeesல இருந்து 10,000 rupeesல இருந்து 20,000 உங்க யாருக்கெல்லாம் டிராவல் பண்றக்கோ உங்களுக்கு ஒரு போனஸ், நியூ இயர் போனஸ் நம்ம சமீர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு. இதனால கம்பெனியோட பேக்ரவுண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ரெகுலரா கொடுக்கக்கூடிய போனஸஸை விட 40 crores அதிகமா இந்த மாசம் நமக்கு போனஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க மோடி கேர். இது பாருங்க, உலகத்தில் ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் ஹவு ஸ்ட்ராங் மோடி கேர் இஸ் அண்ட் எவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். That is a huge salute to Samir Modi ji. ஏன்னா பேண்டமிக் சீசன்ல இந்த மாதிரி ஒரு போனஸஸ் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். So that's wonderful thing. And at last நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன பத்தியும் சில விஷயங்கள் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நான் பாத்தீங்கன்னா, ஐ எம் அ பர்சன், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலா இருந்து நிறைய கனவுகள் இருக்கு. அதுல ஒரு கனவு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு கனவை சொல்லலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீம் என்னன்னு சொல்றேன்னா, நிறைய பேர்கிட்ட பேசணும்ன்றது என்னுடைய விஷயமா இருந்தது. ஸோ நிறைய பேர் என் கூட பேசணும், நான் நிறைய பேரோட அசோசியேட்டடா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு எனக்கு நெட்வொர்க் ஒரு ஃபவுண்டேஷனா எனக்கு கிடைச்சது. ஸோ ஐ ரியலி லவ் மோடி கேர். ஏன்னா இந்த மோடி கேர்ல எனக்கு நிறைய பீப்புள் அசோசியேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்ப பெருமையா எனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட டீம்லயும் லக்பதிஸ் கிரியேட் ஆயிட்டாங்க. இந்த ஜனவரியில டிராவல் ஃபண்ட் மட்டும் இல்ல, அது இல்லாமலேயே they also started making 1 lakh rupees per month. So என்னோட டார்கெட்டும் கூட அதுதான். என் டீம்ல 100 பேரை லக்பதி ஆக்கணும்னு அதுக்கான முதல் படி this year 2021ல நான் கொண்டு வந்தாச்சு. So that was one beautiful thing. So இந்த 9 to 5 ஜாப்ன்றது 9 to 5 ஜாபா இல்லவே இல்ல. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜாப் கவர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பழனி சார் கிட்ட கேளுங்க, 9 to 5 ஜாபா பண்றாரு, ஓவர் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்ட்டுங்களா? அந்த இடத்துல ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குது. பிளஸ் நமக்கு திடீர்னு நம்ம ஏதாவது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு போகணும், நம்ம வந்து நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஜாப்ல இதெல்லாம் சாத்தியம் இல்லாத இருந்தது. ஒண்ணு, நம்ம ரொம்ப பெரிய ஜாப் பொசிஷன்ல இருக்கணும். ஜாப் பொசிஷன்ல அதிகமா இருந்தா கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு பேஷனட்டோட நம்ம வந்து பிசினஸ் பண்ணும் பொழுது யூ ஹாவ் டைம், யூ ஆர் யுவர் ஓன் பாஸ், யூ கேன் அச்சீவ் எனி ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு 2 கார், 9 ஃபாரின் ட்ரிப்ஸ், அதுவும் நார்மல் ஃபாரின் ட்ரிப்ஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம யூரோப்பியன், அதாவது யூரோப்ல இருக்க ரஷ்யா,
எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் கம்பெனி டேக்ஸ் அஸ் டு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் லைக் சுவிட்சர்லாந்து. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் டிஜி சார் கூட சொன்னாரு, அவங்க வந்து யுஎஸ்ஐக்கெல்லாம் போயிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி எல்லாம். ஸோ இட்ஸ் அ லக்ஸூரியஸ் வே ஆஃப் லிவிங் லைஃப். நம்ம வந்து கனவு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா அதை வந்து ரியாலிட்டியில நம்ம பாக்குறது வந்து மோதிகேர்ல நம்மளால பார்க்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் அ வண்டர்ஃபுல் திங் ஃபார் மீ. மை ஜர்னி வித் மோதிகேர் இஸ் 8 years now. அண்ட் நானுமே இந்த ஒரு ப்ரோக்ராம பார்த்த பிறகு அடுத்த 5 yearsல எனக்குமே நானும் ஒரு லெகசி கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு முடிவோட உங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு, நீங்களும் இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க உங்களோட லைஃப்ல ஒரு லெகசியை நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும்னு. And I will hand it over to Mr. Palniyappan, and thank you so much Mr. Palniyappan for all your support. Thank you. Thank you Priya ji, thank you. So my dear friends, இங்க நீங்க பார்க்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான இன்னைக்கு வாய்ப்பு அமைந்தது உங்களுக்கு. பரிவர்த்தனாலே மாற்றத்தை நோக்கி ஒரு பயணம் தானே, ரைட்? நம்ம சின்ன குழந்தையில பல வண்ண கனவுகளோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் இங்க நீங்க கண்கொள்ளாக பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு அமைந்தது. 3 தலைவர்கள், 3 பேருமே வெவ்வேறு பரிமாணங்கள்ல இந்த மோதிகேர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கிறாங்க. திங்க் அபவுட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 வயசுல இருக்கும் போதே ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க, லெகசியா வந்திருக்குது. அவரை நீங்க பாத்தீங்க, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிறது, MBA முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணவங்களும் நீங்க பாத்தீங்க. 2வது நீங்க பார்த்தது கர்நாடகால வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அங்கேருந்து தன்னோட இன்கமுக்காக தமிழ்நாட்டுல சேலம்ங்கிற ஒரு இடத்துக்கு வேலை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இன்கம் அவர் சொன்னார். தட் மீன்ஸ் ஆக மொத்தம் ஒரு மாதத்தோட இன்கம் 3000 ரூபாய் தான். Think about it my dear friends. இன்றைக்கு ஒரு மாதத்தோட இன்கம் 30 லட்சம் மட்டுமேங்கிறார் அவரு. சரிங்களா? 3வது நீங்க பார்த்தது இந்த பிசினஸ் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு வெறும் 8 வருடங்கள்ல அவங்களோட பிசினஸ் ஆரம்பித்து நல்ல ஒரு ஃபேமிலியில, ஒரு அழகான ஒரு ஃபேமிலியில அவங்க டாக்டர் பத்தி அவங்க சொன்னாங்க. ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க இருக்கிறாங்க, ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த பிசினஸ் எடுத்து அழகா அற்புதமா இந்த 8 ஆண்டுகள்ல பண்ணிருக்கிறாங்க. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல 3 மனிதர்கள் 3 விதமாக வெவ்வேறு விதமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அழகா அற்புதமா பண்ணி கொண்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் 3 பேருக்கும் ஒத்துமை வருது. என்ன தெரியுமா? தன்னோட வாழ்க்கையை மாத்துனது முக்கியமானு கேட்டீங்கன்னா எஸ், மாத்திருக்காங்க. திங்க் அபவுட் இட். ராஜு டிஜியோட தம்பி விஜய் டிஜி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஹனிமூனுக்கு யுஎஸ் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு ஆசை இருக்குதா இல்லையா? 2வது விஷயம் அவர் சொன்னாங்க, தன்னோட ஃபேமிலிய வேர்ல்டு டூருக்கே அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. திங்க் அபவுட் இட். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம நினைக்கிறது, சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தை இருக்கும்போது சொல்லுவாங்க, அப்பா அம்மா நான் உங்களெல்லாம் வெளிநாட்டுல காருக்கெல்லாம் அழைச்சிட்டு போவேன்னு. கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோட சேர்ந்து 3 பேர், நாங்க 4 பேர் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு கேட்டா, நான், என் மனைவி, என் 2 குழந்தைங்க. காலத்தின் கட்டாயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆசை இருக்கும், ஆனா பண்ணணுங்கிற விஷயம் இருக்குமான்னு தெரியாது. விஜய் டிஜி பாருங்க, அவரோட அப்பா அம்மா, ரைட், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் அழைத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு மோதிகேர் மூலமா கிடைச்சது அவர் சொன்னாரு. திங்க் அபவுட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட ஒரு மிகப்பெரிய லெகசியை கிரியேட் பண்றதுக்கும் அழகான ஒரு வாய்ப்பு இருக்குது. Think about it. So my dear friends, இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டிய தருணம் உங்க கையில தான் இருக்குது. ஒரு நிமிஷம் சார், can I tell one sentence in between? Okay, thank you. Actually இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கூட ரொம்ப சர்ப்ரைசிங்கா சில லீடர்ஸ் வர போறாங்க. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இட்ஸ் கோயிங் டு பி a special week. அந்த ஸ்பெஷல் வீக்குக்கு இப்பவே நான் உங்களை வரவேற்கிறேன். Thank you so much. Over to you, sir. Thank you, Priyaji. So my dear friends, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்த, டெசிஷன் எடுக்க வேண்டியது உங்க கையில இப்போ இருக்குது. டெசிஷன் whether a good yes or a good no, no issues at all. But my dear friends, டெசிஷன் உங்களுதான் இருக்கணும்.
இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நான் பிரசன்டேஷன் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன் 99% உண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க கிடைத்து விடும். பாக்கி இருக்கிற 1% இந்த லிங்க் உங்களுக்கு யாரு அனுப்பினாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் நீங்க கான்டாக்ட்ல இருந்தா போதும். அவங்க இந்த டெசிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம விஜய் டிஜி சொன்னதா இருக்கட்டும், பிரியா சதீஷ்குமார் மேம் சொன்னதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், என்னோட அப்ளைன் தான் எனக்கு காட் ஃபாதர். இப்ப பிரியா சதீஷ்குமார் மேம் சொன்னது ராமன் சாரை பத்தி சொன்னாங்க. விஜய் டிஜி அவர்கள் சொன்னது அவரோட அண்ணாவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நீனா பிலிப் சிங் பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை பயணம் மோடி கேர்ல அழகா எடுத்துட்டு போறதுக்கு அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. So my dear friends, thank you very much. இந்த பிரசன்டேஷன் நீங்க எல்லாருமே பார்க்கிறதுக்கு இருந்தீங்க, இந்த 90 minutes எங்க கூட இருந்தீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் பார்த்தோம்னா 2 கெஸ்ட்கள் வரதா இருந்துச்சு. அந்த ஒரு கெஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தாங்க இன்னைக்கு. ராஜு டிஜியோட தம்பி. மறுபடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தன்னோட அஸ்தித்வத்தை அழகா அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தோம்னா விஜய் டிஜி அவர்கள். தேங்க்யூ விஜய் டிஜி சார், தேங்க்யூ வெரி மச் உங்க டைம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாம தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம நமக்கு அழகா அற்புதமாக பரிவர்த்தன்ல வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல தலைவர்களை ஒன்று சேர்த்து நம்ம தமிழ்நாடுக்காக அழகா அற்புதமாக பரிவர்த்தன்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டு இருக்கிற பிரியா சதீஷ்குமார், உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் பிரியா சதீஷ்குமார் மேம். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு செஷன்ல கண்டிப்பாக சந்திப்போம். அன்டில் தென் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பழனியப்பன். தேங்க்யூ வெரி மச்.